நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். 2 நாள் கழித்து தான் விஷ் பண்ணுறேன். சாரி, ஏன்னா வீட்டில் கெஸ்ட் இருந்தாங்க. ஜெர்மனியில் இந்த மாதிரி ஈஸ்டர் டைமில் கலர்டு எக்ஸு கிடைக்குங்க சூப்பர் மார்க்கெட்ஸில். இது பாயில் பண்ண எக்ஸு. இதில் யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே நேச்சுரல் கலர்ஸு. பீட்ரூட் ஸ்கின்னு, ஆனியன் ஸ்கின் அதை வச்சு பண்ணுற கலர்ஸு தான். எடிபிள் அண்ட் குழந்தைங்களுக்கும் சேஃபு. நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த கலர்டு எக்ஸு ஜெர்மன் ட்ரெடிஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லென்ட் பீரியடில் யாரும் எக்கு சாப்பிட மாட்டாங்க. அந்த பீரியடில் கிடைக்கிற எக்ஸை பெயிண்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் எக்ஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்கு தான் அந்த பெயிண்ட் பண்ணி பழைய எக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் வாங்கி சாப்பிட முடியும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 சிம்பிளான லஞ்சு. பிளெயின் ஜீரா ரைஸ் அண்ட் ராஜ்மா கிரேவி, கொஞ்சோண்டு ரைத்தா பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஒர்க் இருக்கிற அன்றைக்கி டக்குன்னு சிம்பிளாக ஒரு வேலை பண்ணணும், லஞ்ச் சமைக்கணுன்னா இதுதாங்க பெஸ்ட்டு லஞ்சு. ஜீரா ரைஸும் ராஜ்மா கிரேவியும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்தியன் ஷாப்பில் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேங்க. ஹோம் டெலிவரி பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க தங்குற மாதிரி. அப்போ நம்மளுக்கு மளிகை சாமான்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் பெட்டரு. ஸோ சில்லி, அப்புறம் தனியா, எல்லா பருப்பு, ரைஸ் எல்லாமே போட்டிருந்தேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி. ஸோ நீங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏரியா, நீங்கள் இந்த மாதிரி ஹைடல்பர்க், கால்ஸ்ருவே ஏரியாவில் இருக்கிறீங்களா இருந்தால் இது இந்திரா ஃபுட்ஸுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேலே, யூரோஸ்க்கு மேலே ஆர்டர் போட்டிங்கன்னா 400 கிராம்ஸ் லட்டு வேறு அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரி, இது ஃப்ரீயாக கொடுக்கறது எப்படி இருக்கும் என்னன்னு நினச்சிட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் யாருக்காவது ஹோம் டெலிவரி ஜெர்மனியில் இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்திரா ஃபுட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% நான் கேரண்டி கொடுப்பேன். அண்டு சொன்ன டயத்துக்கு டெலிவரி வந்துடுதுங்க. அண்டு நீங்கள் எவ்ரி டியூஸ்டே காலையில் ஆர்டர் போட்டிங்கன்னா வெட்னஸ்டே அன்றைக்கி வந்துடுது. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ராபெரி பிளான்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் சின்ன சின்னதாக பூவில் காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நாளில் ஸ்ட்ராபெரிஸ் நம்ம வீட்டில் காய்க்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். அண்டு உங்களில் எத்தனை பேர் ஆப்பிள் ட்ரீயோட பூவை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இப்போ காட்டுறது வெறும் பட்டு தாங்க, மொட்டு வச்சுருக்குது. ட்ரீ ஃபுல்லாக நிறைய மொட்டு வந்திருக்கு. அண்ட் இந்த மொட்டு ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா செம்ம அழகு கலரு. பூத்ததுக்கப்புறம் ரொம்ப லைட் பிங்க்காக அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். நான் கட்டாயமாக காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து. இனிமேல் கார்டனிங் வீடியோஸ் கொஞ்சம் நிறைய வருங்க. ஏன்னா வெதர் எங்களுக்கு சூப்பராகிடுச்சு. ஃப்ராஸ்ட் இன்னும் ஒரு வாரத்தில் போயிடும் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக. நைட்டை குளிர்னா கூட டே டைமில் நல்ல டெம்பரேச்சர் பிரைட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கே. அதனால் நம்ம ஆப்பிள் ட்ரீ இப்படி தான் இருக்குது. ஸோ பூத்ததும் காட்டுறேன் உங்களுக்கு. நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும்